ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏஸ் அப்படிங்கிற மூவி பற்றின அப்டேட்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுககுமார் அப்படிங்கிறவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மூவியை வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்போது ரெண்டாவது டைமாக இந்த மூவியில் வந்து இவரோட வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த மூவிக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களே தான். இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான 7 Years ப்ரொடக்ஷன் அப்படின்ற கம்பெனி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு ஸ்டோரியுமே இவரே தான் எழுதியிருக்காரு. இந்த ஏஎஸ் மூவிக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் அப்படிங்கிறவர் தான். ஜஸ்டின் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டராக அறிமுகமான படமும் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்த பன்னியாரும் பத்மினியும் அப்படிங்கிற படம் தான். இவரோட படத்துக்கு மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவில் ஃபேமஸான ஆக்டர்ஸான மோகன்லால், லிவின் பாலி இவங்களோட மூவிஸ் எல்லாத்துக்குமே வந்து இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரண் பி ராவத் அப்படிங்கிறவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் இது வரைக்கும் எந்த படங்களுமே பண்ணதில்லை. இவர் பண்ணது எல்லாமே மராத்தி அண்ட் ஹிந்தி படங்களுக்கு மட்டும்தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தமிழில் ஏஎஸ் என்ற அப்படிங்கிற மூவி மூலமாக வந்து அறிமுகமாகிறாரு. அதே மாதிரி இந்த மூவிக்கு எடிட்டிங் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கோவிந்தராஜ். இவர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நிறைய படங்களுக்கு வந்து இவர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இவர் எடிட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லையுமே சின்ன சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற படத்துலையுமே வந்து லாஸ்ட் ஷாட்டில் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற மூவியில் வந்து சைடு ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை நீங்கள் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அது என்னன்னா ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி பிளேபேக் சிங்கர், டைலாக் ரைட்டர், லிரிசிஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மூவியில் பண்ணியிருக்காரு. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் ஜுங்கா, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த படங்களுக்குமே வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 2010 ஜீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற மூவியில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை தான் வந்து வாங்கியிருந்தது. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பெஸ்ட்டு தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பேரையுமே வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த சரண்யா பொன்வனனுக்குமே வந்து பெஸ்ட்டு ஆக்டருக்கான அவார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வர பாடல் வரிகளுக்காக சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதுமே கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து வாங்கியிருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக இருந்திருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களோட கதாபாத்திரம் வந்து அந்த அளவுக்கு இந்த மூவியில் வந்து ஃபேமஸ் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மூவி வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த மூவிலேருந்து இவர் பயங்கர ஃபேமஸாக ஆகிட்டார். இப்படி இவர் ஃபேமஸான ஹீரோவாக இருந்தாலும் பல டிவி ஷோஸ்லலாம் வந்து தொகுப்பாளராக வந்து நடிச்சிருக்காரு. மாஸ்டர் செஃப் தமிழ், நம்ம ஊரு ஹீரோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இவர் தொகுப்பாளராக வந்து இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆறுமுககுமார் டைரக்ஷன் வந்து நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறலை. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மூவியில் விஜய் சேதுபதிக்கு பேரிங்காக யார் நடிக்கிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் தான். இவங்களுமே ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மூவி தான் வந்து அறிமுகமாகறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அடுத்த தமிழ் மூவியுமே வந்து வரப்போகுது. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா XAXRM அப்படிங்கிற மூவி தான். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் சில ஆக்டர்ஸுமே நடிக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபுவும் வந்து நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமெடி அண்ட் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி ரோலில் தான் வந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் பப்ளு பிருத்திவிராஜுமே வந்து நடிச்சிருக்காரு. இவரை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு டிவி ஷோஸ் மூலமாக பயங்கர ஃபேமஸ் ஆனவர். ஆக்டர் பப்ளு பார்த்தீங்கன்னா நடிகராக அறிமுகமான படம் வந்து நாளை நம்பதி அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து தான் இவர் வந்து அறிமுகமானார். ஆக்டர் பப்ளு பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற மூவிலுமே வந்து நடிச்சிருப்பாரு. இவர் நடித்து ஹிட்டான சீரியல்ஸுமே இருக்குது. அது என்னென்ன சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மர்மதேசம், வாணி ராணி இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக இவர் பற்றின ஒரு கான்ட்ரவர்சியுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா 30 years ஏஜ் இருக்கிற பீனா அப்படிங்கிறவங்களை வந்து ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருந்தார். இதை பற்றி வந்து பலருமே பலவிதமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு தெரில, இவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. பப்ளுவோட சன்னுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து இவர் வந்து ஹெல்ப்மே பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி இன்னொரு புது ஆக்டருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS அவினாஷ் அப்படிங்கிறவர். இந்த மூவியை எப்போ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து மலேசியாவில் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூவிக்கு வந்து விஜய் சேதுபதி 51 அப்படிங்கிற டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அஃபிஷியல் டைட்டிலை வந்து 17 May 2024 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மூவியோட டீசர் மாதிரி ஒன்று வந்து விஜய் சேதுபதியோட பர்த்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அந்த டீசரில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட் இந்த மாதிரி போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி கிராண்டாக லுக்காக இருக்கார். அண்ட் ஆக்ஷன் சீன்ஸுமே அந்த டீசரில் வந்து இருந்தது. இந்த மூவியோட டீசருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மூவியோட கான்செப்ட் என்ன, எதை நோக்கி போகுது ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில் மீன் பண்ணுற மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மூவியோட ரிலீஸை பற்றியுமே எதுவுமே வந்து படக்குழு வந்து சொல்லலை. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த மூவிஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.